ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மல்டிப்ளிகேஷனில் இன்னொரு ஈஸி மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 28 into 19. இப்போ நார்மலாக மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 8s are 72, carry 7, 9 2s are 18, 18 plus 7 is 25, 1 8 is 8, 1 2 is 2. So 2, 10, 13, remaining 5. So 532. ஆனால் பென் பேப்பர் இல்லாமல் எப்படி மைண்டில் கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதா நாம் எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்துட்ருக்கோம். ஸோ பேப்பர் யூஸ் பண்ணாமல் மைண்ட்லேயே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது 28 into 19 இதை நாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த 19-ஐ 20-ஆக எடுத்துக்கலாம். ஸோ 28 into 19 plus 1 is 20. ஸோ 20 minus 1ன்னு எழுதலாமா 19 அப்படிங்கிறத. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 2 into 28 56. ஸோ 0ங்கிறது ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். தென் 1 into 28 is 28. ஸோ 560 minus 28 என்னன்னா 532. இது எப்படி பென் பேப்பர் இல்லாமல் இப்போ நம்ம பென் வச்சு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எழுதுகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு குயிக்காக ஞாபகம் வரணும். 19 20 எடுத்துக்கிறோம். ஸோ 20ங்கிறது ஜஸ்ட் 2-ஐ தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 28 into 2 வந்து 56ன்னு நமக்கு தெரியும். ஸோ 560 minus 28 மைனஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 560 minus 20 is 540 minus 8 is 532. ஸோ நம்ம பென் இல்லாமல் குயிக்காக மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணி போட்டுடலாம். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது 16 into 12 இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த 12ல் 10 plus 2ன்னு எடுக்கலாம். 10 plus 2. 16 into 10 160. 16 into 2 32. ஸோ 192. இது ஒரு மெத்தட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். பேஸ் 10 வச்சு போடணுங்கிறது அதுவும் ஈஸியான மெத்தட் தான். இப்போ எப்படின்னா 16 into 12. ஸோ பேஸ் 10 வச்சுக்கிறோம். 10 plus 6 is 16. 10 plus 2 is 12. ஸோ இதை க்ராஸ் பண்ணணும். ஸோ 16 plus 2 is 18. 6 into 2 is, ஸோ இந்த ரெண்டு இதையும் மல்டிப்ளை பண்ணணும்னு போன வீடியோலேயே பார்த்தோம். 6 into 2 is 12. ஸோ 12னா இங்கே 1 digit தான் போடணும். ஏன்னா பேஸ் 10 அப்படிங்கிறதுனால லாஸ்ட்டில் ஒரு டிஜிட் தான் வரணும். ஸோ 12ல் 2 இங்கே 1 கேரி. ஸோ ஆன்சர் இஸ் 192. இதுதான் ஆன்சர். ஸோ ரெண்டு வேல நம்ம ஈஸியாக போடலாம். 10 பேஸ் அதாவது மெயினாக மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து ஒரு 20 டேபிள்குள்ளே தான் வந்து நம்ம எப்போவுமே டக்குன்னு போடுற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தோன்னா தான் எப்படிப்பட்ட கேல்குலேஷனையும் வந்து போட முடியும். ஸோ அப்படிப்பட்ட டேபிள்ஸ்க்காக தான் முக்கியமாக அந்த வாய்ப்பாடுக்காக தான் இந்த பேஸ் 10 வச்சு மெத்தட் வந்து நான் சொன்னேன். ஏன்னா எவ்வளோ பெரிய சம்முக்கும் வந்து நம்ம 1லேருந்து 20வது வாய்ப்பாடு வரைக்கும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருந்துருக்கணும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். அதாவது வாய்ப்பாடு கூட இப்போவுமே நிறைய பேருக்கு வாய்ப்பாடுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது எவ்வளோ காலேஜ் படித்தாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வாய்ப்பாடு அப்படின்னாவே நம்ம ஒரு நிமிஷம் வந்து யோசிப்போம். 7 into 8ன்னு கேட்டாவே ஒரு நிமிஷம் யோசிப்போம். 56 64 அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மெத்தடுக்கெல்லாம் இந்த பேஸ் 10 வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா குவிக்காக கேல்குலேட் பண்ணலாம். அதை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இந்த 16 into 12 அப்படிங்கிறத இந்த ரெண்டு வேலை வந்து போடலாம். ஒன்று ஸ்ப்ளிட் அண்ட் மர்ஜ் 10 plus 2ன்னு போட்டு ஜஸ்ட் 160 plus 32ன்னு போடலாம். இல்லை இந்த வேலையும் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 18 into 48. ஸோ இதில் எது எடுக்கலாம் அப்படின்னா 48 எடுக்கலாம். 48 வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா 50 அப்படின்னு எடுக்கிறோம். 50 minus 2 அப்படின்னு
நார்மலாக 50ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். 50 எப்படி எடுத்துக்கலாம்னா 100/2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பாக போகுது, பெரிய ப்ரொசீஜராக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது நமக்கு மைண்ட்லேயே உடனடியாக ஞாபகத்துக்கு வர வேண்டிய விஷயம். ஸோ 100/2 அப்படிங்கிறத 18/2 is 9, 9 into 100 is 900. So 900. Then 18 into 2 is 36. 900 minus 36 is 864. இதை மைனஸ் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 900 100லேருந்து 30 போச்சு அப்படின்னா 70. ஸோ 870. 870லேருந்து 6 போச்சு, 70லேருந்து 6 போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? 64 வரும். ஸோ 864. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 42 into 36. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை இன்னுமே நாம் ஈஸியாக எப்படி எடுக்கலாம்னா இந்த 36-ஐ 40ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 40 minus 4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 40 ஒரு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஒருவேளை அதுவுமே உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா 4 அப்படிங்கிறத 2 into 2 அப்படின்னு பண்ணலாம். இது எதுக்காக நான் இவ்வளோ ப்ரொசீஜர் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் பேப்பர் எடுத்து போட்டு பார்க்கவே கூடாது. ஸோ 42 into 4 84. 84 into 2 168. ஸோ 168. ஸோ 0 40ங்கிறதுனால minus 4. ஸோ 4ங்கன்னா minus 168. 1680 minus 168. ஸோ 1512. ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 64 into 56. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம்? 50 plus 6ன்னு எடுத்துக்கலாம். 50 100/2. ஸோ 100/2னா 64 divided by 2 is 32. 32 into 100 is 3200. ஸோ ப்ளஸ் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 384. ஸோ 3200 plus 384 is 3584. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்னொரு வேவும் இருக்குது. இதை எப்படி எழுதலான்னா 60 + 4 60 - 4 அப்படிங்கிற இதில் இருக்கா? நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். 60 + 4 60 - 4. ஸோ 60 + 4 is 64. 60 - 4 is 56. இது எந்த ஃபார்மில் இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதா? a + b minus a minus b. சாரி, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. a + b into a minus b. இதோட ஃபார்முலா என்ன? a² minus b². இது எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்ச ஃபார்முலா தான். a + b into a minus b is a² minus b². ஸோ இங்கே ஏங்கிறது 60, bங்கிறது 4. அந்த மெத்தடில் போட்டோம் அப்படின்னா ஸோ a² minus b². இதுக்கு பார்த்தோன்னா a 60. ஸோ 60² minus 4². So that is 60² is 3600. 4² is 16. So answer is 3584. இது நிறைய நம்பர்ஸ்க்கு வந்து இது எல்லா நம்பர்ஸ்க்குமே சூட் ஆகும் தான். பட் ஆனால் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 72 into 88 போடலாமா? ஸோ இதில் வந்து என்ன ஆகும்? 80 + 8 80 - 8 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து 80² - 8² அப்படின்னு வரும். ஸோ 80²னா 6400. 8²னா -64. ஸோ 6400 - 64 வந்து எவ்வளோ வரும்னா 6336 அப்படின்னு வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போது 89 into 91. இது பார்த்தோம் அப்படின்னா 90 + 1 90 - 1 அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ இது வந்து 90² - 1². ஸோ 90²னா வந்து 90²ங்கிறது என்ன? 9 9s are 81. ஸோ 8100 - 1² is 1. 8100 - 1 is 8099. ஸோ இந்த ஸ்ப்ளிட் அண்ட் மர்ஜ் மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஆனால் நம்ம அதை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், எவ்வளோ சீக்கிரம் போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. தேங்க்யூ.